ஸோ இந்தி திணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஆனா எனக்கு இந்தியாவில தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழ் பேசும். அதுக்கான காரணம் என்ன? இப்படி இந்தியை கொண்டு வந்து வடமொழியை கொண்டு வந்து அழிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தென் முனையில இருக்கும். இதையாவது நம்ம காப்பாத்தலன்னா நம்ம அகதியாயிடும். இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியாவில் வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்க வேலை இல்லாமல் தான் இங்கே வராங்க. ஹிந்தி படித்தவன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி வந்து விற்கிறான், இங்கே வந்து கட்டட வேலை செய்கிறானுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து படித்தவன் தான். நான் என்ன கேட்குறேன்னா, மும்மொழி கொள்கை ஓகே இல்லைன்னு சொல்லலாம். அது ஏன் ஹிந்தியை மட்டும் கொண்டு வரீங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க விருப்பப்படுற லாங்குவேஜை கற்றுக்கட்டும். தெலுங்கு கற்றுக்குனா தெலுங்கு கற்றுக்கட்டும், கன்னடா கற்றுக்குனா கன்னடா கற்றுக்கட்டும். இவங்க வந்து கொண்டு வந்து ஹிந்தி மட்டும் தான் கற்றுக்கணும். ஸோ இந்தியாவோட லாங்குவேஜை ஹிந்தி மாதிரி காட்டுறது தான் இங்கே பிரச்சனை. மோடியோட எண்ணம் நிறைவேறக்கூடாது, ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. இப்போ சமஸ்கிருதம் எடுக்கணும், சமஸ்கிருதமும் இருக்கக்கூடாது. இப்போ ஹிந்திக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் சைட்லாம் வந்து எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளே துரத்தை அடிக்கிற மாரி பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. பஞ்சாப்ல இருக்கட்டும், ராஜஸ்தான்ல இருக்கட்டும், அங்கேருந்து தான் எல்லாருமே இங்கே வராங்க. அங்கே தமிழ் வந்து கட்டாய மொழியை அவங்க வைக்க சொல்லுங்க. அங்கே தமிழ் மொழியை கட்டாய மொழியை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஹிந்தி மொழியை கட்டாய மொழியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஹிந்தி திணிப்பு இன் தமிழ்நாடு வெரி பேட். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ டெல்லியில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஆனால் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற டைமில் எனக்கு ஹிந்தியே வந்து தேவையே படலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நான் இருந்தப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ்லேயே நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ டெல்லியிலேயே என்னால் இங்கிலீஷ்லேயே மேனேஜ் பண்ண முடியுதுன்னா ஸோ அப்போ எனக்கு தேவையே கிடையாது. ஈவன் நீங்கள் நார்த் இந்தியா போனால் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், ஹிந்தி தெரியணுன்ற அவசியமே தேவையில்லை. ஆக்சுவலி வந்துட்டு தமிழே ஒரு பெரிய ஒரு நல்ல லாங்குவேஜ். அது வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய ஒரு லாங்குவேஜ். இன் தமிழ்நாடு தமிழோடைய ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஹிந்தி வந்துட்டு ஓகேவா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வந்தா என்ன நடக்கும்? அதை நீங்க வந்து அவசியம்ன்றீங்களா இல்ல வேண்டான்றீங்களா? இப்போ ஹிந்திக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் சைட்லாம் வந்து எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. டிவிலையும் பார்த்துருப்பீங்க, இதுலேயும் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி அங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாதது தான். நமக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளே துரத்தை அடிக்கிற மாரி பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அவசியம் இல்லையே. ஹிந்தி வந்து நமக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். பொதுவாகவே நமக்கு ஹிந்தி தேவையில்லை. நமக்கு தமிழ் இங்கிலீஷே ஓகே தான். ஆமாம், ஹிந்தி அவசியம் கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் திணிக்க நினைக்கிறாங்க. இல்லை, இந்தி திணிப்பு வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில இடத்துல அது நல்ல விஷயங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க வந்து ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. பட் இன்னொரு விஷயமே, அதே சிபிஎஸ்சியில் இங்கே எடுத்திங்கன்னா இப்போ வந்து தேர்டு லாங்குவேஜ் அந்த ஹிந்தி இருக்குது, ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலாம். பட் ப்ரியார் லாங்குவேஜாக தமிழ் இருக்கணும். பட் அது எப்படி மாறுது அப்படின்னா, ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கேன் தவிர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தமிழே கேன்சல் பண்ணிடுறாங்க சிபிஎஸ்சிலையுமே சரி. ஸோ இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் தமிழுக்கு கொண்டு வரீங்க, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வரீங்கனாலும் சரி அதே பிரச்சனை இங்கே நடக்கும். இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் எத்தனை பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், ஆனா ஒன்றா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதில் 5 பேருக்கு தான் தெரியுது, 5 பேருக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்து வந்து ஒரு பாதி தான் தெரியுங்கிற போது ஃபர்ஸ்ட் தமிழை வளர்ப்போமே, அதுக்கப்புறம் என் ஹிந்திக்கு போங்க. நான் போவேணான்னு சொல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஹிந்தி படித்தா ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்கிறீங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறோம். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்குறோம். ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கற்றுக்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, மும்மொழி கொள்கை ஓகே இல்லைன்னு சொல்லலாம். அது ஏன் ஹிந்தியை மட்டும் கொண்டு வரீங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க விருப்பப்படுற லாங்குவேஜை கற்றுக்கட்டும். தெலுங்கு கற்றுக்குனா தெலுங்கு கற்றுக்கட்டும், கன்னடா கற்றுக்குனா கன்னடா கற்றுக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இவங்க வந்து கொண்டு வந்து ஹிந்தி மட்டும் தான் கற்றுக்கணும். ஸோ இந்தியாவோட லாங்குவேஜை ஹிந்தி மாதிரி காட்டுறது தான் இங்கே பிரச்சனை. நான் எதிர்த்தமாக நிற்கிறேன். அதுக்கு எனக்கு பிடிக்கல சுத்தமாக. உதாரணத்துக்கு தமிழ் இது கம்பெனி, தமிழ் ஹோட்டலு, தமிழ் கடைங்களை பாருங்கள், எல்லா கடைகளும் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஒரு கடையில் கூட தமிழானங்களே. ஏன்னா காரணம் என்னன்னா, அவனுங்க கம்மி வேலைக்கு வேலை செய்கிறானுங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்டில் பேசி புரோக்கருங்க இட்டுன்னு வந்துடுறானுங்க. அதனால் ஹிந்தி வரணும், மோடியோட எண்ணம் நிறைவேறக்கூடாது, ஹிந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அதான் என்னோட விருப்பம். ஹிந்தி எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாது இல்லையா. ஏன்னா ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் ஹிந்தி படித்தவங்க தான் எல்லாரும் வந்து இங்கே வந்து எல்லா வேலையும் வந்து பார்க்குறாங்க. கொத்தனார் வேலைலேருந்து தச்சு வேலை வரைக்கும். இவங்க இந்தியை வந்து தேவையில்லாமல் சேர்க்குறது இது இப்போ இல்லை, அப்போத்துலேருந்து இருக்குது. அதாவது 1960 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணி இது பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி தேவையில்லை. உங்களுக்கு காமனான லாங்குவேஜ்னால் நீங்கள் இங்கிலீஷை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சப்போஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? எப்படி பாப்பீங்க? அது தேவையில்லாது தான். ஏன்னா அது அரசியல் இதுவாக அவங்க வந்து செய்கிறாங்க. அது தேவையில்லாதது. நம்ம அரசியல், அதாவது அவங்க எப்படியாச்சும் இந்தியை வந்து திணிச்சு கலாச்சாரத்தை சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. அது தேவையில்லாது தான். உங்களுக்கே தெரியும், இங்கே இப்போ சென்னையிலும் இல்லை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ அது நாளப்ப எப்படி இருக்குன்னா, ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லையோ அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஏன்னா அவங்க தமிழ் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட பானிபூரி கடைக்கே போகிறோம், ஏக் பிளேட் பானிபூரி நம்ம சொல்கிறோம்.
ஒரு பிளேட் பானிபூரி சொன்னக்காரன் போய் இப்போ ஏக் பிளேட் பானிபூரி வரைக்கும் நம்ம ஹிந்தி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியாவில் வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்க வேலை இல்லாமல் தான் இங்கே வராங்க. ஸோ அப்போ நம்ம கற்றுக்கிட்ட நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக ஜென்ரலாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் போதுமானதான். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழை நல்லபடியாக கற்றுக் கொடுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ஆனாவனாலேருந்து இக்கிங்கிச்சு வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஸ்கூல் வரைக்கும் தான் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க, ரைட். ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் காலேஜை விட்டுங்க, மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரைவேட் காலேஜ் தான் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வரதான் செய்யுது. ஹிந்தி இல்லாமல் இல்லை, இது இருக்க தான் செய்யுது. ரொம்ப வருஷமே இருக்கிற பிரச்சனை. இது இப்போ கொண்டு வந்து இதை திருப்பி வந்து ஒரு பிரச்சனையாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டேட்ல இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு. மகாராஷ்டிராவில் மராட்டியா பேசணும்னு சொன்னதுக்கு நான் ஏன் மராத்தியா பேசணும், ஹிந்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கற்றுக்கிறது அவங்களோட விருப்பங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களை கற்றுக்கணுமா, தனியாக டியூஷன் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு போட்டு கற்றுக்கணும். நீ வந்து ஒரு மாதிரி திணிக்கிறதா வந்து ஒரு மாதிரி ரொம்ப, ஏற்கனவே நாங்கள் 2 சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உண்மையை சொல்ல போனால். இல்லை ஏக் தோ தீ சாப்பான்ஸ்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ மும்மொழி கொள்கையை வந்து எப்படியே வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி போச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் என்ன கேட்குறேன், இப்போ இங்கேயே ஹிந்தி வந்து மும்மொழி கொள்கைகளை கண்டிப்பாக சேர்க்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பஞ்சாப்ல இருக்கட்டும், ராஜஸ்தானில் இருக்கட்டும், அங்கேருந்து எல்லாருமே இங்கே வராங்க. அங்கே தமிழ் வந்து கட்டாய மொழியை அவங்க வைக்க சொல்லுங்கள். அங்கே தமிழ் மொழியை கட்டாய மொழியை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஹிந்தி மொழியை கட்டாய மொழியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒருத்தவங்களோட ஒரு மொழி லாங்குவேஜ் அழிச்சிட்டு நீ ஹிந்தி மட்டும் திணிக்க வேணாம்னு சொல்கிறேன். இப்போ உங்களோட ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஹிந்தி மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் அங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். அவங்க எப்படி சும்மா இருப்பாங்களா, இந்நேரம் போராட்டம் வெடிக்கும். ஸோ அப்போ நம்ம மட்டும் நீ இழிச்ச வாங்களா? ஸோ தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ சமஸ்கிருதம் எடுக்கணும், சமஸ்கிருதமும் இருக்கக்கூடாது. சமஸ்கிருதம் இருந்ததுன்னா அதனால தான் பிராமின்ஸுங்க வந்து அதிகமாக பெருகுறாங்க. நம்ம யாரும் தமிழாலோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாரும் சமஸ்கிருதம் பேசுறது கிடையாது. முக்கால்வாசி பிராமணம் பாருங்க, அவங்க வீட்டில் எல்லாமே சமஸ்கிருதம் இருக்கும். அதனால என்னோட கருத்து என்னன்னா, சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது, ஹிந்தி வரக்கூடாது. ஹிந்தி வரதை நாங்கள் ஒழிக்கிறோம். ஹிந்தி திணிப்பு நமக்கு தேவையில்லாத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவைன்றவங்க படிக்கலாம். பாம்பேல வேலை பார்க்குறாங்க, டெல்லிக்கு வேலை இருக்கு, இது விஷயமா போறவங்களுக்கு தேவைப்படும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து திணிக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி ஒன்றும் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹிந்தி வந்து எதுக்கு தேவை? நீங்கள் வந்து சொன்ன ஹிந்தி வந்து எந்த அதாவது எந்த ஸ்டேட்டோட அதை வந்து ஒத்துப்போகாத லாங்குவேஜ். இவங்க சொல்லுது என்ன, ஹிந்தி வந்து படித்தா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும்ட்டு. ஹிந்தி படித்தவன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி வந்து விற்கிறான், இங்கே வந்து கட்டட வேலை செய்கிறானுங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து படித்தவன் தான். ஸோ ஹிந்தி தேவையில்லை. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஹிந்தி ஒரு வந்து எந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும் தான் பூஜை பண்ணுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா தேவையில்ல தான் நான் வந்து சொல்லுவேன். அழகாக தமிழ்லேயே பண்ணிட்டு போயிடலாம். இந்த சமஸ்கிருதம் ஹிந்தியும் தேவையில்லாது. ஆமாம், தமிழ்நாட்டுல ஹிந்தி அவசியமா வேண்டாம்? ஒரே எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி வந்து அவசியமே இல்லைங்க. தமிழ் இங்கிலீஷே வந்து போதாங்க. இந்த திணிப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது திணிப்பு தான் ஆகுது. இந்தி திணிப்பு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 67 நடந்தது வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு இது வந்து வந்திருக்கு. திணிப்பு எதுக்கும், மொழி எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையா வேண்டாமா? தமிழ்நாடு ஹிந்தி தேவையில்ல. தமிழ்நாடுன்னு இருக்கும்போது தமிழ் தான் தேவை. நமக்கு தாய்மொழி தமிழ். தமிழுக்கு அப்புறம் ஹிந்தி வேணுமா அப்படின்னா சரியில்லையே.